உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ என்ன பண்றது? ஒருவேளை மோகனுக்கு ராதா கிடைச்சிட்டா? ராதா மோகனுக்கு நிச்சயமா கிடைப்பா. ஆனா உயிரோட இல்ல. அந்த ராதா உறைஞ்சு போய் சடலமா தான் கிடைக்க போறா. இந்த தடவை உன்னோட பிளான் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு வேலை தப்பி தவறி போலீஸ்க்கு போயிட்டாங்கன்னா நாம 2 பேரும் நல்லா மாட்டிப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டம் ஒரு இருட்டறை, அங்க ஆதாரம் தான் தேவை. சோ நாம எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குமா. ராதாவோட சடலம் கிடைக்கும் போது நம்மள யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மணி எப்போ 12 தான் இருக்கு. காலையில வெடிக்கிறதுக்கு இன்னும் 7-8 மணி நேரம் இருக்கு. எனக்கு துணையா இருங்க கடவுளே. கிருஷ்ணா. மோகன், நானும் வரேன். இல்ல, தேவையில்லை. மோகன், நான் ராதா மேல அக்கறை இருக்குன்னு காட்டுறதுக்காக உன் கூட வரல. நான் உன் கூட வரேன்னு சொன்னதுக்கு காரணம், ஒருவேளை ராதா அங்க எங்கேயாவது கிடைச்சானா அவ உனக்கு ஏதாவது கதை சொல்லி ஏன் மேல பழைய தூக்கி போட்டுருவாள. அம்மா, கொஞ்சம் இவ்வளவு கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு இவ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு கூட நிறைய பண்ணுவா. பாரு குஷி, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு. இத்தனை நாளா நான் வீட்டுல இருந்து வரும்போது நீ எனக்கு எப்பவுமே எதுவுமே சாப்பிட கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையில இந்த சாக்லேட்ட எனக்கு கொடுத்த என்னமோ உனக்கு ஏற்கனவே தெரியும் போல. இந்த சாக்லேட் என்னோட உயிரை காப்பாத்தோன்னு தெரியும்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குஷி முதல்ல சாப்பிடாம நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ குஷி சாப்பிட்டாலா? குஷி, இத சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். குஷி, நீங்க சாயந்தரத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. கொஞ்சமா சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்றல. குஷி, என்னாச்சுமா? எனக்கு புரியுது குஷி. ராதாவை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனா கொஞ்சமாவது சாப்பிடணும்ல. பாட்டி,
உங்களுக்கு தெரியும்ல, ராதா எனக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிடவே மாட்டா. இப்ப அவ இல்லாம நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அவ எங்க இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டாலான்னு தெரியல. பாட்டி எனக்கு எதுவும் வேண்டாம். குஷி, ராதா போன் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் வருது. ஆமா மோகன், மோகன் எனக்கு குஷியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீயே கொஞ்சம் இவளுக்கு புரிய வையேன். அம்மா கொஞ்சம் போனை குஷி கிட்ட கொடுங்களேன். மோகன், நான் போனை ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், நீ பேசு. குஷியும் இங்கதான் உட்காந்துருக்கா, அவகிட்ட கொடுக்குறேன். குஷி நீ கவலையோட இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. மோகன், உனக்கே தெரியும்ல, ராதா இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன்னு. ராதா இல்லாம நீ சாப்பிட மாட்ட, நீ இல்லாம ராதா சாப்பிட மாட்டா. என்ன பாசம் இது? அவ மனசு அவகிட்ட சொல்லிருக்கோம், அது நீ இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு. அதனால அவளும் சாப்பிட்டு இருக்க மாட்டா. உனக்கு ராதா அங்க டென்ஷனோட இருக்கணும்னு தோணுதா? அவ பசியோட இருக்கணுமா? இல்ல. அப்ப ப்ளீஸ் ஏதாவது சாப்பிடு குஷி. பட் இன்னொரு பர்சன் இருக்காங்க, அவங்க இல்லாமலும் நான் சாப்பிட மாட்டேனே. யாரு? நீ. நீ கூட தானே எதுவுமே சாப்பிடல. ஆனா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் சாப்பிடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆனா நீ என்ன சாப்பிடுவ மோகன்? இந்த நேரத்துல ராத்திரி இந்த ஹோட்டலும் திறந்திருக்காது. அட எனக்கு எதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம்? உனக்கே தெரியும்ல, என் கார் தான் ஒரு ஸ்நாக்ஸ் கடைன்றது. என் வண்டியில சாப்பிட ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு பிஸ்கட் கிடைச்சிருச்சு. ஏதோ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.